பசும்பால்ல உரைய ஊத்துனா கெட்டியா தயிர் வருமான்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது நான் ஊத்தி இருக்கிறேன் பாருங்க. பசுமாட்டு தயிர் நல்ல கெட்டியாவும் கிரீமியாவும் இருக்கு. பசும்பால்ல எப்படி தயிர் உரைய ஊத்துறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்ப பசும்பால்ல தான் நான் காய்ச்ச போறேன். பேக்கெட் பண்ண 2 டைம் பொங்குனா நம்ம உரைய ஊத்தி வச்சிடலாங்க ஆறணும்னு. ஆனா பசும்பாலும் 2 தாட்டி பொங்குனாலும் 5 நிமிஷம் சிம் வச்சு கொஞ்சம் சுண்ட வச்சுதான் நம்ம உரைய ஊத்த போறோம். இந்த பால் உரைய ஊத்துறதுங்க வெது சூட்டில் தான் ஊற்றணும். இந்த உரையாகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. அப்போ நம்ம வெளியே தான் வைக்கணும். உரையான பிறகுதான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுங்க. எந்த குண்டால உரைய ஊத்துறோமோ அந்த குண்டால நம்ம பாலை ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. புளிக்காத தயிர் தான் ஊற்றணுங்க. 1 லிட்டர் பாலுனால இந்த 1 ஸ்பூன் தயிரே போதும். இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தான் நான் ஊற்றி கலக்கிறேன். இப்போ இது மூடி போட்டுங்க. நான் வெளியே தாங்க வைக்க போகிறேன் 5 மணி நேரம். நாளைக்கு காலையில் இந்த தயிர் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தயிர் பாருங்க நல்லா கெட்டியாக உரையாயிருச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. பசுமாட்டு கிரீமியான தயிர் ரெடிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.